வெல்கம் டு குந்தவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் செஞ்ச தொட்டுக்க நமக்கு எந்த தொட்டுக்கையாக இருந்தாலும் மீந்து போனாலும் அதில் வந்து ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாங்க. அது எப்படிங்கிறத பார்த்துலாமல். இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் மீந்து போன முட்டைக்கோஸ், மதியானம் செஞ்ச முட்டைக்கோஸ் பொரியல் இருந்துச்சு. அதை நான் மிச்சம் இல்லதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் இது கூட வந்து 2 குழிக்கரண்டி கடலை மாவு, 1 குழிக்கரண்டி பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி, மிளகாய் பொடி, தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி மஞ்சப்பொடி நம்ம வந்து கோஸில் நான் வந்து சேர்த்துருக்கேன், அதனால் வந்து மஞ்சப்பொடி நான் சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு, அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெசரி வச்சுருந்தா முட்டைக்கோஸ், கடலை மாவு, பச்சரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணதை நம்ம வந்து பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையில் வச்சிடாதீங்க, சிம்மில் வச்சு நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹையில் வச்சா சட்டுன்னு வந்து தீஞ்சு போயிடும். அதனால் ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு நம்ம பொறுமையாக நிதானமாக இந்த பக்கோடாவை கொஞ்சம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி எண்ணெய் குடிக்கிறதா இருந்தால் மிச்சம் இருக்கிற மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு எக்ஸ்ட்ரா கலந்துக்குங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் பிடிச்சது மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எண்ணெய் குடிக்கல பக்கோடாவில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கருவேப்பிலையை போட்டு நம்ம பொரிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் எந்த தொட்டுக்கையாக இருந்தாலும் இதில் நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க, சின்ன குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.